எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் செந்தூர் வேலன் சமையல். நாம் இன்னைக்கு பொடியாக நறுக்கிய கத்தரிக்காய் பூண்டு வறுவல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்குங்க. ஸோ பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்குங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. சீரகமும் கடுகும் நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அதை தட்டி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்குங்க. ஸோ நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ இப்போது வெங்காயம் எடுத்த அதே அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கணுங்க. பூண்டு தான் முக்கியம். கத்திரிக்காய் பொரியலுக்கு பூண்டு நிறைய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணுங்க. ஸோ இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரும். பூண்டை கொஞ்சமாக தட்டி போட்டுக்குங்க. இப்போ 10 கருவேப்பிலை இலைகள். ஸோ இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்த்திங்கன்னா புளிக்கும். ஸோ உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 செகண்ட் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஸோ இப்போது நான் 1/2 கிலோ கத்திரிக்காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் கருப்பு நிறமாயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் அதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால நமக்கு அப்படி வந்துடும். ஸோ இப்போ அந்த கத்திரிக்காவை நாம் அலசி இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ கத்திரிக்காவை நம்ம அதில் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்படி நல்லா கிண்டி விட்டதுக்கு பிறகு நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு மிளகாய்த்தூளையும் போட்டு நல்லா கத்திரிக்காவை பெரட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி விடணும். ஸோ இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு லைட்டாக வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே வெந்துடும். ஸோ இப்போது ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் வெந்திருக்கும். இப்போது கொஞ்சமாக ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி விடுங்க. அதிகமாக வேணாம், ஏன்னா கொஞ்சம் வேகாது இருந்தாலும் தண்ணியில் வெந்துடும். நம்ம எண்ணெயிலே தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் கத்திரிக்காய் நாம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் நாம் ஊற்றின எண்ணெயிலே அது நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் நமக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஸோ இன்னும் ஒரு 2 பெரட்டி விடலாம். நல்லா கிண்டிக்கலாங்க. ஸோ இப்படி நல்லா கிண்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். கத்திரிக்காயெலாம் நல்லா குழஞ்சி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையான டேஸ்டான கத்தரிக்காய் பூண்டு வறுவல் நம்ம செஞ்சிட்டோம். சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். ஸோ சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் நல்லெண்ணெய் சேருங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிக்கடி இந்த பொரியலை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. சுவை சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.